அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்திய சிவகங்கையின் கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் புதிய பட்டத்தையும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தற்பொழுது கொடுத்திருக்கிறார்கள். புரட்சி காவலாளர் என்ற பட்டத்தை வழங்கி வீரவாள் வளரி உள்ளிட்டவைகளை ஆதரவாளர்கள் பரிசாக வழங்கியுள்ளது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இவர்களை போன்று மற்ற அதிமுகவின் தொண்டர்களும் விரைவில் எங்களது அணியில் இணைந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவை மீட்டெடுத்த பிறகு அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்குவோம், அது யாராக இருந்தாலும் சரி என்று ஓபிஎஸ் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் விரும்பியபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சில விதிகளின்படி அமைத்து கொள்ளலாம் என்று முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதன்படிதான் நாங்கள் பாஜகவிற்கு ஆதரவுகளும் தெரிவித்து வருகிறோம். 4 ஆண்டுகால அதிமுகவின் ஆட்சியில் பல குளறுபடிகள் இருந்தாலும் ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு பாஜக மிகவும் உதவி செய்தது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்பொழுது அந்த நன்றியோடு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்மத்தையும் துரோகத்தையும் செய்துவிட்டார் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் இரட்டை இலை சின்னத்தை நான் தான் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறதே தவிர எனது ஆதரவாளர்கள் வேட்பாளராக நிறுத்தினால் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவிக்கவில்லை. ஆகையால் அதிமுகவின் கொடி சின்னத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று தீர்ப்பு வரும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். அப்படி வந்தால் நிச்சயமாக 2 அணி அல்ல 5 அணிகளாக பிரிந்தும் கூட எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவோம். இது முக்கியமாக திருப்பு முனையாக இந்த தேர்தல் அமையும். சுதாரித்து கொண்டு அதிமுகவில் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆதரவு தெரிவித்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பயனளிக்கும், மக்களும் பயனடைவார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்கிய புரட்சி காவலர் பட்டத்தை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.